ஸோ இங்கே பாருங்கள், சைனா பார்டரில் இருக்கோம், பயங்கரமான பறவைகள்லாம் வந்து பறந்துட்டு இருக்கு. நம்ம போகிற இந்த வடகொரியாவில் முக்கியமாக நிறையா மக்கள்லாம் வர முடியாது, வெளியே தப்பிச்சு வர முடியாதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். உண்மையாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த நாட்டில் உண்மையாக வெளியில் வரக்கூடிய ஒரு விலங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு பறவைகளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பறவைகள் மட்டும் தான் வந்து இந்த வடகொரியாவில் தப்பிச்சு வர முடியும்னு நினைக்கிறேன். சைனா பார்டருக்கு வந்தாச்சுங்க. போய் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியதான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. கரெக்டாக 2 மணி நேரம் ஆச்சுங்க. 2 மணி நேரம் கழிச்சா வந்து சைனா பார்டருக்கு ரீச் ஆனோம். சைனா பார்டரில் வந்து என்னோடய பாஸ்போர்ட்டு வீசாலாம் செக் பண்ணிவிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு சைனா பார்டர் நார்த் கொரியா பார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த 1.5 கிலோமீட்டர் நடுவில் பாலம் இருக்குது. ஆக்சுவலாக சைனாவும் நார்த் கொரியாவுக்கும் உள்ள பார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே துமின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு போகுது. அந்த ஆறு தான் வந்து இவங்க வந்து பார்டராக பிரிச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆறுக்குனாலே இவங்க பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலத்தில் வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸு அது தனியாகவே. ஸோ அந்த பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிருந்தோம். அப்போ பஸ் வந்தது. எங்கள் குரூப்பில் வந்து எல்லா பேரும் வந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி இங்கேருந்து நார்த் கொரியா பார்டருக்கு போனோம். இது நார்த் கொரியா, இது சைனா பார்டரை கிராஸ் பண்ணிட்டேன். எக்ஸிட் சீட் வாங்கிட்டேங்க. இப்போ வந்து நார்த் கொரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். வீடியோ எடுக்கக்கூடாது, நான் தெரியாமல் எடுத்துகிட்ருக்கேன். அங்கே எங்கேயும் பார்த்துட்டு டெலிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சைனாவில் எக்ஸிட் சீல் கொடுத்துட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சிச்சு. நார்த் கொரியாவில் என்ட்ரி கொடுப்பாங்களா, என்ன ஆக போகுது, பேக்லாம் செக் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சுத்தமாக தெரில. நேராக போனோம், எல்லா பேக்கையும் செக் பண்ணாங்க. என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க, எத்தனை ஃபோன் வச்சுருக்கீங்க, எத்தனை மெமரி கார்டு வச்சுருக்கீங்க, எத்தனை ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேப்பர் கொடுத்து எழுதி அதை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள்ட்ட என்கிட்ட வந்து இதுதான் இருக்குது, இத்தனை பென்ட்ரைவ் இருக்குது, நான் திரும்ப வரும்போது வந்து இதெல்லாம் கொண்டு வருவேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணும்ல, திரும்பி கொண்டு வந்துருக்காங்களா, இல்லை அங்கேயே ஃபோனை யார்ட்டையா கொடுத்துட்டு வந்துட்டாங்களா, ஏன்னா அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு பேசுகிறதுக்கோ எதுக்காக கூட பயன்படுத்தலாம்ல. ஸோ அந்த ரீசனால் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ எழுதி கொடுத்துட்டு நாங்கள் 26 பேர் எங்கள் குரூப்பில் இருந்தோம். 26 பேருக்கு முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வெளில வந்தோம். 1953 முடிஞ்ச சிவில் வாருக்கு அப்புறம் நார்த் கொரியா மக்கள் ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டு வெளி உலகமே தெரியாம பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சாலும் இந்த உலகத்திலேயே நார்த் கொரியா தான் சிறந்த நாடு அப்படின்னு தன்னைத்தானே அந்த மக்கள்கிட்ட காமிக்கிற ஒரு டிக்டேட்டர்ஷிப் அரசாங்கத்திற்கு கீழே தான் வாழ்றாங்க இந்த மக்கள். இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கிற இந்த நார்த் கொரியா அரசாங்கம் இயங்குறதுக்கு முக்கியமான காரணம் கிம் ஜாங் இல். 1994 கிம் இல் சங் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகனான கிம் ஜாங் இல் தான் ஆட்சியை பிடிக்கிறார். இந்த சமயம் எவ்வளவு மோசம்னா, நார்த் கொரியா மேல எந்த கண்ட்ரிக்கும் நல்ல அபிப்பிராயமே இல்லை. பல நாடுகளுக்கு வெப்பன் தயாரிச்சு சப்ளை பண்றது, இல்லீகலா வெளிநாட்டுக்கு கஞ்சா ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி பல இல்லீகல் ஆக்டிவிட்டியை செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த கவர்மெண்ட். 2006 நியூக்ளியர் டெஸ்டும் பண்ணாங்க. நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது தான் நார்த் கொரியா மிகப்பெரிய பவர்னு இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் ஒரு சின்ன நாடா தான் இந்த நார்த் கொரியாவை பார்த்துட்டு இருந்தாங்க. முதலா நியூக்ளியர் பாம்பை அமெரிக்கா டெஸ்டிங்கை முடிச்சு வேர்ல்டு வார் 2ல ஹிரோஷிமா நாகசாக்கி மேல போட்டு வார ஸ்டாப் பண்ணதும் நமக்கு தெரியும். CTBT இந்த காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி நியூக்ளியர் வெப்பன் யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வராங்க அமெரிக்கா. இதுல எல்லா கண்ட்ரிகிட்டையும் சைன் வாங்கிட்டு யாரையும் நியூக்ளியர் வெப்பனை வைக்க விடாம பண்ண ஆல்ரெடி வச்சிருந்த கண்ட்ரிஸ் ரொம்ப பெருசா கருதப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்தியா CTBTல சைன் பண்ணல. அப்போ இந்தியா மேல பொருளாதார தடையை விதிச்சாங்க அமெரிக்கா. ஆனா வடகொரியா அதுல சைன் பண்ணி இருந்துச்சு. அந்த ட்ரீட்டில இருந்து 2003 வெளியே வந்தாங்க நார்த் கொரியா. நியூக்ளியர் பாம் ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. அமெரிக்காவும் அவங்க மேல பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. அவங்கனால நாட்டுக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்ண முடியல. அந்த நாட்டுல பஞ்சமும் வந்துருச்சு.